இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளிலேயும் நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, முன்னேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி எல்லாம் சொல்லும் போது தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு மோடி எல்லாம் பொதுவா சொல்லிட்டு இருக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார்? ஏன்னா இதுக்கு முன்னால இருந்த திமுக கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு மோடி எதுவுமே பண்ணல, நாங்க கேட்ட நிதியை கொடுக்கல, எங்களை வஞ்சனை பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் தொடர்ச்சியா 5 வருஷமா காதல கேட்டுட்டேதான் இருக்கும். அப்பப்ப எங்களோட அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் பதில் கொடுத்தாங்க, தலைவர்கள் பதில் கொடுத்தாங்க. ஏன் பிரதமரே ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு புதிய திட்டங்களை துவக்கி வைக்க வரும்போது அவரே நேரடியாகவும் பதில் கொடுத்திருக்காரு. ஆனா ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிக்கிறதுக்காக, தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக 14 வருஷத்துல 3 லட்சம் கோடிகளுக்கு அதிகமாக டாக்ஸ் டெவல்யூஷன், வரி பகிர்ந்து கொடுப்பது. ஏன்னா ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னா நிறைய பாமர மக்களுக்கு கூட புரியல, படிச்சவங்களுக்கு கூட சில சமயம் புரியல. ஜிஎஸ்டின்னா உடனே பிரதமர் மோடி, ஜிஎஸ்டின்னா உடனே மத்திய அரசு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டிங்கிறது நாம கொடுக்கிற பணம் ₹1 திருப்பி டாக்ஸ்ல எவ்வளவு கிடைக்கணுமோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், அது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா எந்த வித்தியாசம் கிடையாது. ஒரு ஸ்டேட்டுக்கு என்ன கொடுக்கணும் அது வந்துடும். சோ அது இல்லாம மத்திய அரசு வசூல் பண்ற பணத்துல கூட நமக்கு மாநில அரசுக்கு என்னென்னவெல்லாம் மாநிலத்துக்கு திட்டங்களாக கொடுக்கப்படுது. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹1 ₹10 மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். மீதி ₹90 மேல ஒரு ஸ்டேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில 3 லட்சம் கோடிக்கும் அதிகமாக இதுவரைக்கும் மத்திய அரசு கொடுத்த நிதியை விட பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்தது தமிழகத்திற்கு அதிகம். அதே போல ரயில்வேஸ்ல 7611 கோடி ரூபாய் இதுவரைக்கும் ரயில்வே திட்டங்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட நிதி. இதுல 77 அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள். பழைய என்னோட தொகுதியிலேயே பாத்தீங்கன்னா கோவை வடக்கு ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்துல இன்று ஒரு புதிய ஒரு டெவலப்மெண்ட் அங்க நடந்துட்டு இருக்கு. போத்தனூர் ரயில் நிலையம் இருக்கிறதுலயே பழைய ரயில் நிலையம் போத்தனூர், அது இன்னைக்கு அம்ரித் பாரத்ல டெவலப் ஆகுது. திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன், 77 ரயில் நிலையங்கள் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் 9 மடங்கு இது வரைக்கும் அளிக்கப்பட்ட நிதியை விட 9 மடங்கு அதிகமான நிதி ரயில்வேக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4000 கிலோமீட்டர் புதிய தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்குது 2014 இருந்து. 4000 கிலோமீட்டர். அதே போல கிராமப்புற மக்கள் சுகாதாரமாக இருப்பதற்கு ஜல் ஜீவன் மிஷன், சுகாதாரமான குடிநீர், அது வழங்குற திட்டத்துல 1,93,00,000 வீடுகளுக்கு புதிய குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. 89.3% வீடுகள் இந்த திட்டத்துல மட்டும் புதிய குடிநீர் இணைப்புகளை பெற்றிருக்கிறார்கள். எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய அனைவருக்கும் வீடு திட்டத்துல 6.80 லட்சம் வீடுகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டது. அதில் 5.7 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு 5 சுதந்திர போராட்ட வீரர்கள், இவர்களை பற்றி எல்லாம் மிகுந்த பெருமையோடு எப்போதும் பேசுபவர் பிரதமர் மோடி அவர்கள். இன்னைக்கு பாராளுமன்ற துவக்க விழாவில் அங்க இருக்கிற செங்கோலை நம்ம தமிழ்நாட்டு செங்கோல், அது எங்கேயோ காங்கிரஸ் குப்பையில போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா தமிழர்களுடைய செங்கோலை இன்று உலக அரங்கில எடுத்து சென்று இன்னைக்கு ஒரு வாய்ப்பு அது கிடைச்சதுன்னா பாராளுமன்றத்தில் அதை கொண்டு போய் வச்சது. கங்கை கொண்ட சோழபுரம், தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கு சோழர்களுடைய வரலாறு தெரியும், அவர்களுடைய கட்டட கலை தெரியும். ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக சோழர்களுடைய பெருமையை பேசியதன் காரணமாக இன்றைக்கு சர்வதேச டூரிஸ்ட் எல்லாம் கங்கை கொண்ட சோழபுரம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அரியலூர் மாதிரி ஒரு பின்னங்கிய மாவட்டத்துல இன்றைக்கு சர்வதேச டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இது நம்முடைய தமிழர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம். அதனால் தமிழ் மொழியாகட்டும், நாகரிகம், கலாச்சாரம், இது எல்லாத்தையுமே நமக்கு தமிழகத்திற்கு ஒரு தூதராக பிரதமர் மோடி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த முன்னேற்ற திட்டங்கள், செயல்பாடுகள் பிரதமர் மோடி அவர்களுடையது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழகத்திலே கூட ஒவ்வொரு வீட்டிற்கும் பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் எதிர்கட்சிகளுடைய பொய் பிரச்சாரத்தை மக்கள் நம்பிடுறாங்க. சில நேரங்கள்ல உண்மையை சில நேரம் தேடி கண்டுபிடிச்சுதான் மக்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு ஐயோ மோடி பணம் கொடுக்கல, ஐயோ மோடி தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்காரு, இத்தனை பொய் பிரச்சாரத்தையும் முறியடித்துத்தான் என்று பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களுக்கு பிரதமர் மோடியினுடைய பெருமைகளை கொண்டு சென்று சேர்த்து கொண்டிருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்திலே கூட
ஜூன் 5ஆம் தேதி சுற்றுப்புற சூழல் தினத்தையொட்டி அம்மாவின் பெயரால், தாயின் பெயரால் மரக்கன்று நடக்கூடிய நிகழ்ச்சிகள், நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. மாவட்ட தலைவர் திரு சீனிவாசன் அவர்களுடைய தலைமையிலே இங்க இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். சேவை வாரம், பல்வேறு சேவை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 21ஆம் தேதி யோகா தினம் நடத்துவதற்கான ஆலோசனைகள் எல்லாம் இன்று கூட சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் ஒன்று, பிரதமர் மோடி அவர்கள் லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர். அதற்கு அந்த பெருமையை பாரதிய ஜனதா கட்சி மக்களோடு பகிர்ந்து கொள்கிறது. பிரதமருடைய திட்டங்கள் வாயிலாக ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு சர்வதேச அரங்கு வரை இந்தியாவினுடைய மாற்றம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் சொல்வதற்கான வாய்ப்பாகவும் இதை நாங்கள் கருதுகிறோம். என்னோட தரப்புல இருந்து இவ்வளவுதான். உங்களான இல்ல, அது காக்ரோச் ஜனதா பார்ட்டி ரொம்ப ஒரு கோயின்சிடன்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது ஆக்சுவலி முன்னாடி அந்த பேர்ல ஒண்ணு வச்சிருக்காங்க. கரெக்டா நம்மளோட மரியாதைக்குரிய சீஃப் ஜஸ்டிஸ் அந்த வேர்டு யூஸ் பண்ணோம்னா அது கொஞ்சம் பிக்கப் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க இன்னைக்கு அமெரிக்கால இருந்து அதை உருவாக்கின தலைவர் டெல்லியில ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அந்த ஆர்ப்பாட்டத்துல பாத்தீங்கன்னா காவலர்களோட எண்ணிக்கையும் கேமராமேன் எண்ணிக்கை தான் ஜாஸ்தி இருந்தது. ஆனா இதற்கு பின்னால சர்வதேச அளவுல வேற யாராவது இவங்களுக்கு உதவி பண்றாங்களா அப்படிங்கிறத நிச்சயமா இந்திய அரசு கண்காணிக்கும். தாவேகா அரசு ஒரு புதிதான அரசு. அவர்கள் ஆட்சிக்கு ஏன்னா அதுல ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே எக்ஸப்ட் 1 or 2 முதல் முறையாக எம்எல்ஏ ஆயிருக்காங்க, முதல் முறையா அமைச்சர் ஆயிருக்காங்க. ஏன் தமிழகத்தோட முதலமைச்சர் கூட நேரடியா முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்காரு. அதனால அவர்களுக்கு சிறிது காலம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு 6 மாசம் அப்படிங்கறத இவன் எதிர்கட்சி தலைவர் கூட அதான் சொன்னார். ஆனா 6 மாசம் வரைக்கும் அந்த கவர்மெண்ட் பண்ற தப்பெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? இல்ல இந்த கவர்மெண்ட் இயலாமையோ அல்லது அக்கறையின்மையோ அப்படி இருக்கும்போது மக்கள் பாதிக்கப்படுவதை நாங்க வேடிக்கை பார்க்க முடியாது. அதனால அரசாங்கத்தினுடைய அக்கறையின்மை, அலட்சியம் அல்லது அவர்களுடைய நிர்வாக திறமை, இதை பற்றி எல்லாம் கருத்து நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். ஈவன் நானே கூட பல்வேறு பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள்ல இருந்து ஆரம்பிச்சு அவர்கள் கல்வித்துறையில கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் வரைக்கும் அப்பப்ப எங்களோட கருத்துக்களை வெளியிட்டு தான் இருக்கோம். சில நேரம் கண்டனங்கள் சொல்றோம், சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேல உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்றோம். ஆனால் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இந்த அரசை பார்க்கிறது. அதனால இன்னும் நாள் போக போக ஏன்னா இப்ப ஒரு சில கொள்கை முடிவுகள் எல்லாம் பார்க்கும்போது திமுக அவங்களுக்கு எந்த வித்தியாசம் இல்லைங்கிறதா இருக்கு. ஒரு தேசிய சிந்தனை அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியோட இருந்த போது கூட வரல. அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஒரு ரீஜனல் பார்ட்டியோட மைண்ட் செட்டோட தான் இருக்கே தவிர அது ஒரு தேசிய கட்சியாக இல்லை. அதனால அவங்களோட கூட்டணி போனா கூட, ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி போனா கூட தாவேகாவினுடைய செயல்பாடுகள் இந்த 35 நாள்ல நாங்க பார்த்த வரைக்கும் அது ஒரு பிராந்திய மனப்பான்மையோட இயங்குகின்ற கட்சியா தான் நாங்க பாக்குறோம். கரூர் சம்பவம் 41 பேர் வந்து சிபிஐ விசாரணை இதை தப்பிக்கிறதுக்கு தான் இப்ப டெல்லி போயிருக்காரு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு. டெல்லியில ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். எந்த மாநிலத்தோட முதல்வர் பதவி ஏற்றாலும் மரியாதை நிமித்தமா ஒரு பிரதமரை நிதியமைச்சரை பாக்குறது. அவரு இப்ப 4 நாளைக்கு முன்னாடி போனது கூட நிதி ஆயோக் கூட்டத்துக்கு. அதனால இத தப்பிக்கிறதுக்கு போறாரு அப்படின்னு நம்ம அதை பார்க்க வேண்டாம். ஆனா அதே சமயம் கரூர் சம்பவத்திற்கு முதல்வர் அவர்கள் என்ன நீதி வழங்க போகிறார்? ஒரு மிகப்பெரிய சம்பவம். நீங்க இதுக்கு முன்னால திமுக ஆட்சியில கள்ளசாராய சாவு நடந்திருக்கு, பெரிய அளவுல உயிர் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் மனித தவறுகள் வாயிலாக நீங்க ஒரு கூட்டத்தை சரியா மேனேஜ் பண்ணாம இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க. அதிலும் குறிப்பாக முதலமைச்சர் அவர்களுடைய கூட்டத்திற்கு சென்றவர்கள் உயிரிழந்திருக்கார்கள் அப்படின்னா அவர்களுக்கு விரைவாக நீதி கிடைப்பதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும். சிபிஐ விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து, ஏன்னா இப்ப அவங்களே ஆட்சிக்கு வந்ததால வழக்கமா சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசாங்கங்கள் பெருமளவு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னால பார்த்திருக்கோம். அது டாஸ்மாக் ஏன் இடி ரெய்டு டாஸ்மாக்ல நடந்த போது கூட ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணல. இப்ப பாருங்க, இபிஐல நீங்க முறைகேடுகள் நடைபெற்றிருக்கு அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் காணாம போகுது. அப்ப இது யாரு? இந்த தாவேகா அரசு வந்ததுக்கு அப்புறம் யாருக்கு இவங்க உறுதுணையா இருக்காங்க? அப்ப எங்களுக்கு சந்தேகம் வருது. இந்த தாவேகா யாரையோ காப்பாற்ற நினைக்குதா,
இல்ல இவங்களோட குறைகளை சுட்டி காட்டாம இருக்கிறதுக்கு இவங்க வேற யாராவது அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்களா? இவ்வளவு பெரிய சிபிஐ விசாரணை நடக்கிற மின்சாரத்துறை அலுவலகத்திலிருந்து ஹார்ட் டிஸ்க் காணாம போகுதுன்னா இந்த அரசு விழிப்போடு இருக்கிறதா அல்லது யாரையாவது காப்பாற்ற நினைக்கிறதா? இந்த கேள்விகள் எல்லாம் எங்களுக்கு எழுது. அதனால கரூர் சம்பவத்துக்கு முழுமையாக நீதி கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அது விரைவாகவும் கிடைக்க வேண்டும் என முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறோம்.